தற்போது நம்மோடு பிணவரையிலிருந்து சுப்ராமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். கரூர் அரசு மருத்துவமனையோட பிணவரை. சுப்ராமன், இப்போ அந்த நிலவரம் எப்படி இருக்கிறது? சடலங்களை உறவினர்கள்ட்ட ஒப்படைச்சிட்டாங்களா? இன்னும் ஒப்படைக்கப்பட வேண்டிய சடலங்கள் இருக்கிறதா? நேற்று கரூரில் நடைபெற்ற அந்த துயர சம்பவம், அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு கரூரில் அனுமதி கொடுக்கப்பட்டு நேற்று இரவு ஒரு 7 மணி அளவில் விஜய் கரூருக்கு வருகை தந்தார். அங்கு கூட்ட நெரிசலில் 39 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களுடைய சடலங்கள் கரூர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு வைக்கப்பட்டது. அவர்களுடைய உடல்கள் உடற்கூறாய்வு செய்யப்பட்டு உறவினர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நேற்று இரவிலிருந்து இன்று காலை வரை நிலவரம் என்பது 39 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதுதான். ஆனால் அதற்கு பிறகாக மதிய வேளையில் கவின் என்ற ஒரு நபர் உயிரிழந்தார். அவரையும் சேர்த்து 40 நபர்கள் இந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களுடைய உடல்கள் அனைத்தும் உடற்கூறாய்வு செய்யப்பட்டு அவர்களுடைய உறவினர்களுக்கு கொடுக்கப்பட்டது. குறிப்பாக பார்க்கலாம், நேற்று இரவிலிருந்து இந்த பிணவரை முன்பாக இருந்த அந்த மக்கள் கூட்டம் என்பது ஒரு மரணமடைந்தவர் வீட்டிற்கு எவ்வளவு மக்கள் செல்வார்களோ அதுபோன்று 40 பேருடைய உறவினர்களும் இந்த இடத்தில் தான் கூடியிருந்தார்கள். நம் பின்னாடி இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் உறவினர்கள் கண்ணீர் ததும்ப தங்களுடைய உறவினர்களை காண்பதற்காக நின்று கொண்டிருந்தார்கள். தற்பொழுது இங்கிருந்து உறவினர்கள் அவர்களுடைய அந்த இறந்தவருடைய உடலை வாங்கி சென்றிருக்கிறார்கள். பிணவரையிலிருந்து 40 சடலங்களும் உடற்கூறாய்வு செய்யப்பட்டு உறவினரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இது காவல்துறை சார்பாக இந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அந்த சம்பவம் நடைபெற்ற பொழுது நம்முடைய செய்திக்குழு அங்குதான் இருந்தது. குறிப்பாக நான் அங்குதான் நின்றிருந்தேன். விஜயுடைய வாகனத்திற்கு பின்பாக நின்று விஜய் பேசுவதை படம் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஒருவர் ஓடி வந்து விரைவாக அனைவரும் வாருங்கள், அங்கு கூட்ட நெரிசலில் பல பேர் மாட்டியிருக்கிறார்கள், ஒருவர் இறந்து கூட விட்டார் என்று கத்துகிறார். அதன் பிறகாக நம்ம அங்கு செல்கிறோம். அங்கு சென்று பார்த்தால் நிலைமை என்பது வேறு. ஒரு கீத்து கொட்டாயிருக்கிறது. அதற்கு கீழாக மக்கள் அனைவரும் சிக்கிக் கொண்டு வெளியே வருவதற்கு அவர்களால் முடியவில்லை. ஒருவர் ஒரு காலை எடுத்து மேலே வைத்து வருவதற்குள் இன்னொருவர் அவர் மேலே ஏறுகிறார். இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெரியவர்கள், சிறியவர்கள் என ஏராளமானோர் பலியாகி இருக்கிறார்கள். 40 பேர் பலியாகி இருப்பது இந்த சம்பவம் என்பது பெரும் ஒரு துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இயற்கை பேரிடர்கள் மக்கள் பாதிக்கப்படுவதும் மக்கள் இறப்பதும் இருந்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது ஒரு தேர்தல் பிரச்சாரத்திற்கு கூடிய மக்கள் கூட்டம் என்பது அவர்கள் விஜயை காண வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு சென்ற அவர்கள், மகிழ்ச்சியோடு சென்ற அவர்கள் பிணமாக தான் வீட்டிற்கு சென்றிருக்கிறார்கள். அவர்களுடைய உறவினர்கள் இங்கு பிணவரை முன்பு அடித்துக் கொண்டு அழக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. நம் வீட்டில் ஒருவர், நம் உறவினர் ஒருவர் எப்படி இறந்து விட்டால் அந்த நிலைமை இருக்குமோ அதுபோன்ற நிலைமையை நேற்றிலிருந்து நாம் சந்தித்து வந்தோம். குறிப்பாக காலையில் இருந்து கூட அனைவரும் உடனடியாக எங்களுடைய உறவினர் உடலை கொடுங்கள், நாங்கள் அவர்களை எடுத்துச் செல்கிறோம், உடனடியாக அவரை அடக்கம் செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அதன்படி ஒவ்வொருவரின் உடலாக உடற்கூறாய்வு செய்யப்பட்டு அவர்களுடைய உடல்கள் உறவினரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டு அந்த உடற்கூறாய்வு முடிந்து உறவினரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் சொந்த ஊருக்கு எடுத்து சென்று அந்த அடக்கம் செய்யக்கூடிய பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்பொழுது இந்த பிணவரை முன்பாக பொதுமக்களோ உறவினர்களோ யாருமே இல்லை. அனைவரும் அந்த அவர்களுடைய உறவினர்களின் உடல்களை வாங்கி கொண்டு சென்று விட்டார்கள். பிணவரை என்பது கதவு மூடப்பட்டிருக்கிறது. இங்கு காவல்துறை மட்டும் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த கரூர் மருத்துவமனையில் ஏற்கனவே தீவிர சிகிச்சை பிரிவில் தொண்டர்கள் என ஏராளமானோர் அங்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களில் சிகிச்சை பெற்று வந்தவர்கள் தான் காலையில் கவின் என்ற ஒரு நபர் உயிரிழந்தார். அதாவது 39 பேர் தான் உயிரிழந்திருக்கிறார்கள். 39 பேருக்கு இரங்கல் என்று அனைவரும் பேசி வந்த நிலையில் கவின் எதிர்பாராத விதமாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர் சிகிச்சை பலனிருந்து உயிரிழந்தார். அவருக்கு வயது என்பது 25 வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு இளம் வயது இளைஞர். அவரை பார்த்து அவருடைய குடும்பங்கள் அடித்துக் கொண்டும் கதறிக்கொண்டும் அடக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கு காவல்துறை அனுமதி கொடுத்திருந்தது. பல கட்டுப்பாடுகள், பல நிபந்தனைகளை விதித்திருந்தது. அந்த நிபந்தனைகள் எல்லாம் ஏற்று தமிழக வெற்றி கழக தலைவர் நிபந்தனைகளை ஏற்று அவர் ஒரு கோரிக்கையும் விடுத்திருந்தார். கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் என யாரும் இந்த கூட்டத்திற்கு வர வேண்டாம், வந்து சிக்கிக் கொள்ள வேண்டாம் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய தமிழக வெற்றி கழக தலைவருடைய அந்த ஹெட் குவார்டர்ஸ் என்று ஒரு பேஜ் இருக்கிறது, எக்ஸ்தல பக்கம். அந்த பக்கத்தில்
12 மணிக்கு அவர் கரூர் வருவார் என்று போட்டிருக்கிறது. அதன்படியே மக்கள் அனைவரும் காலையிலிருந்து ஏராளமான கூட்டம் கூடியதாகவும் அதன் பிறகு நடைபெற்ற, அதாவது விஜய் அந்த பகுதிக்கு வருவதற்கு முன்பாக இந்த விபத்து நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்பட்டிருக்கிறது. விஜயுடைய வாகனம் அந்த பேசக்கூடிய பகுதிக்கு வருவதற்கு முன்பாக கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஒருவர் மீது ஒருவர் விழுந்திருக்கிறார்கள். அருகில் இருந்த மரம் கிளையானது முறிந்து விழுந்திருக்கிறது. அதற்கு மேலே இருந்த தகடு விழுந்திருக்கிறது. அதுக்கு பக்கத்தில் இருந்த கீத்து கொட்டாய் என்பது அதுவும் விழுந்திருக்கிறது. குறிப்பாக அந்த சம்பவம் நடைபெற்றதற்கும் நாம் இருந்ததுக்கும் சுமார் ஒரு 5 மீட்டர் இடைவெளி தான் இருக்கும். உடனடியாக சம்பவம் என்னவோ நடந்துவிட்டது என்று பதறியடித்து அங்கு ஓடக்கூடிய காட்சிகள் தான் அப்பொழுதுதான் தெரிகிறது இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துவிட்டது என்று. குறிப்பாக ஒரு 30-40 ஆம்புலன்ஸ்களில் உடனடியாக அவர்கள் எல்லாம் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். எப்படியாவது உயிரை காப்பாற்றி விடலாம், எப்படியாவது அவர்களை காப்பாற்றி வீட்டுக்கு அழைத்து சென்று விடலாம் என்று ஆம்புலன்ஸில் ஏற்றி வந்தவர்களுக்கு 40 பேர் பிணமாகிதான் வந்தார்கள். குறிப்பாக இன்னும் மேலும் பலர் சிகிச்சை பிரிவில், தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். குறிப்பாக அவர்களுக்கு அந்த பகுதியில் காற்று விடுவதற்கு சிரமம். அதே போல தண்ணீர் என்பது மிக பற்றாக்குறையாக இருந்திருக்கிறது. தண்ணீர் என்பது அவர்களுக்கு சுத்தமாக கிடைக்கவில்லை. அங்கிருந்து வந்தவர்கள் எல்லாம் தண்ணீர் வேண்டும் தண்ணீர் வேண்டும் என்று அருகில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு ஓடினாலும் கூட அங்குமே தண்ணீர் இல்லை. இதன் காரணமாக அங்கேயே பல பேருக்கு மயக்கம், பல பேருக்கு அந்த தலை சுற்றல் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இது ஒரு பெரும் விபத்தாக மாறி தமிழ்நாட்டை பெரும் சோகத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக கரூர் மாவட்டம் பெரும் சோகத்தில் மூழ்கி இருக்கிறது. நேற்று மாலை இருந்த கரூர் மாவட்டத்தில் இருந்த உற்சாகம் தற்பொழுது கரூர் மாவட்டம் முழுவதும் சோகமாகவே இருக்கிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி பல்வேறு நபர்களும் இந்த சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்திருந்தாலும் கூட இந்த மக்களுடைய இறந்தவர்களுடைய உறவினர்களின் மனநிலை என்பது நாம் எடுத்து பார்க்க வேண்டும். அவர்கள் மகிழ்ச்சியாக வந்த ஒரு கூட்டத்திற்கு பிணமாக வீட்டிற்கு செல்வது என்பது மிக கொடிய ஒரு விஷயம். அந்த ஒரு நிலையில்தான் தற்பொழுது கரூர் பிணவரை முன்பு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பிணவரையில் இருந்து 40 சடலங்களும் உடற்கூறாய்வு செய்யப்பட்டு உறவினரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் வீட்டிற்கு எடுத்துச் சென்று அந்த அழுகுரலோடு அவர்களை அடக்கம் செய்யக்கூடிய பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள்.